களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவர் நம்மோடு கூட பேச வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நல்வழிக்கு நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறார். அவருடைய தெய்வீக திருவுளம் எத்தனை அருமையானது இல்லைங்களா? அந்த திருவுளத்திற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக கடந்து வரணும். அதுதான் வாழ்வு, அதுதான் ஆசிரியர். இதுவெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்துகிறவரே, எங்களோடு கூட நீர் பேசும். நம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வும் விடுதலையும் ஆசீர்வாதமாய் கடந்து வரட்டும். ஆண்டவரே பேசும், நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, சென்ற வாரத்திலே காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஒரு செய்தியை நாம் சிந்தித்தோம். இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று எவ்வளோ அருமையான கருத்துக்கள். அந்த செய்தியை கேட்ட சில சகோதர சகோதரிகள் இந்த செய்தி மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்ற தவக்காலத்துக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று கருத்து சொன்னார்கள். ஆண்டவருக்கே நன்றி. அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் சொல்லி வருகிறோம். அவர் சொல்லுகின்ற வார்த்தை அவருடைய விருப்பத்தின் காரியங்களை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளும் என்று சொல்லப்பட்டது. அந்த வசன வார்த்தையை அவங்க சொல்லுகிற பொழுது என் உள்ளத்திலே விழுந்தான். நீ பார்ப்போம் பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாம் பைபிள் எடுத்துருக்கிறீங்க, எல்லாம் குறிக்கிறீங்க, படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் குறித்து வச்சுக்கிட்டுங்க, படிங்க, சிந்திங்க, தியானிங்க, வாழ்வாக்கி கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் ஒரு கருத்து சொல்லியிருக்கும். எல்லாம் குறித்து படிக்க வேண்டாம். 2 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் நான் படிக்கிறேன். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளிப்பேன். யார் சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறார். தகுந்த வேலையில் நான் விடுதலை நாளில் உமக்கு துணையாக இருப்பேன். செகண்ட் பாயிண்ட். அடுத்து சொல்கிறார், எனக்கு கடவுள் கூறுகிறார், அடுத்து சொல்லிட்டு, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பின் நாள், இன்றே தகுந்த காலம், மீட்பின் காலம், இன்று, டுடே, இதுவே தகுந்த காலம், இந்த தவக்காலம் தகுந்த காலம், இன்றே மீட்பின் காலங்கள், நாட்கள். நான் இதை சொல்லுகிற பொழுது பார்க்கணும், எத்தனை தவக்காலம் வந்தது, எவ்வளவு மக்கள் மனமாறி இருக்கார்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லி எச்சரிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதுதான் இந்த துயர உணத்தை நான் சொல்லுகின்றேன். இந்த காலம் அப்படியா இருக்குது. இன்றே இந்த வசனத்தை படிக்கிற பொழுது என் பிரியமானவர்களே, நான் தூயாவிக்குள் கடந்து வருகிற பொழுது அந்த வசனத்தை, சீராக்கு புத்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. சீராக்கிலே 5ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கும். ஓ பரிசுத்தாவியானவரே, தெளிப்படுத்துங்க. ஆண்டிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே, நாட்களை தள்ளி போடாதே. ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கியிடும், அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய். நாளை பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம், அடுத்த மாதம்னு காலம் தாழ்த்தாது. எந்த கருத்து நான் அதிகம் சொல்ல தேவை. சீராக் புத்தகத்தில் அழகாக கருத்தோடு சொல்லி கொண்டிருக்க, நாளை இன்று நீங்கள் காலம் தாழ்த்த, ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றே இந்த இறைவசன வார்த்தையை கேட்கிற பொழுதே ஆண்டவரிடம் போய் சரண்டர் ஆகணும். ஆண்டவரிடம் திரும்பி சரண்டர் ஆகணும். அப்போ மாற்றத்தை காணும். அது இல்லாமல்
அப்படி இப்படின்னு சொல்லுகிற பொழுது கிடையவே கிடையாது. இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற சிராக்கள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகள் எந்த ஓமையும் தச்சல்ல, அப்படி விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. காலத்தால் தாதி மாறன்றிருக்கு எழுந்து போவாய் லாஸ்ட் வீக் எனக்கு என்னைக்கு எப்போன்னு யாருக்கு தெரியாது. எனவே இந்த ஆண்டவருடைய காலத்தை பயன்படுத்துங்கள் என்ற செய்தியோடு கூட அப்படியே தொடர்ந்து வருகிற பொழுது இந்த நாளிலே ஆண்டவர் தருகின்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதயம் மாறினால் மனம் மாறுவார்கள் என்று. இதயம் மாறினால் மனம் மாறுவார்கள் என்று. மக்கள் மனம் மாறவில்லைன்னு சொன்ன இல்லைங்களா? தத்தினி தவக்கால மனம் மாறவில்லைன்னா அந்த கருத்தோடு கூட இந்த வசன வார்த்தைகள் இதயம் மாறினால் மனம் மாறுவார்கள். இந்த இதயம் மாறினால் மனம் மாறுவான்னு சொல்லுகிற பொழுது ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன்? தூய ஆவியான் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், எல்லாரும் பைபிள் எடுத்துருக்கு தானே, எடுத்து படித்து பாருங்க. எரேமியா புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம், எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை தயவு செய்து எல்லாரும் எடுங்க. இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார் தான் புரிந்து கொள்வார்? அதனை யார் தான் புரிந்து கொள்வார்? என்ன கருத்தோட கொண்டு போறார்? இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது இல்லைங்களா? அதனை யார் தான் புரிந்து கொள்வார்கள்? அது நலமாக்க முடியாதுன்னு சொல்லுது. என் அன்பானவர்களே, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த வசன வார்த்தை எப்படி சொல்லியிருக்கு, ஆண்டவர் எப்படியெல்லாம் தெய்வீக திருவிழத்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார், நாம் இந்த வார்த்தையில் கேட்பிட்டு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். இதையுமே அனைத்திலும் வஞ்சம் மிக்கது, அதை யாரால் மாற்ற முடியும்? என் அன்பானவர்களே, இந்த இதயம் மிக வஞ்சனை, அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது, வஞ்சகம் மிக்கது. எல்லா பேக்கிங்கும் இங்கே தான் இருக்கிறது. எல்லா பேக்கிங்கும் இங்கே தான் இருக்கிறது. இங்கிருந்து தான் எல்லாம் அவுட் ஆயிட்டு பாவத்தை கொண்டு வருகிறது. எல்லாம் இருக்கு. இந்த கஜானாவில் தான் எல்லாம் இருக்கிறது. இந்த கலசத்தை தான் எல்லாம் இருக்கிறது. இந்த பானையில் தான் எல்லாம் இருக்கிறது. இந்த இதயம் என்கிற பானையில் தான் எல்லாம் இருக்கிறது. இங்கிருந்து தான் எல்லாம் அவுட் ஆகிறது. நான் இறைவசன வார்த்தை, இந்த வசன வார்த்தைகளை ஏதோ கற்பனை இல்லை, எல்லாம் இறைவசன வார்த்தைகளோடு கூட நான் சொல்லி வருகிறேன். அவருடைய வார்த்தை, அவர் சொல்லப்படாத வார்த்தையும் ஒன்றுமே இல்லை. பிளஸ் மைனஸ் இன்ட்டு டிவைட் எல்லாத்துக்கும் அவருடைய வார்த்தை தான். வார்த்தை சொல்லப்படாத வார்த்தைக்கு இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். இந்த வசன வார்த்தைகளுக்கு நான் ஒப்பிட்டு புதிய ஏற்பாட்டு எடுங்க. புதிய ஏற்பாட்டு எடுத்து நீ பார்ப்பீங்க, வஞ்சகம் மிக்கது, இதயமே வஞ்சகம் அணைந்து யார் தான் புரிந்து கொள்வான்னு சொல்லப்பட்டிருக்கிறவா. இந்த வசன வார்த்தையோடு கூட இணைந்து நீ பார்க்கணும். மத்திய இதில் புதிய ஏற்பாட்டில் மார்க் நற்செய்தி எடுங்க. மார்க் நற்செய்தி எடுத்து 7ஆம் அதிகாரத்தில் 21 அந்த 22 வசனம் கீழிட்டு இருக்குது. வசனத்தை கீழிட்டே இருக்குது, படிச்சு பாரு. மனித உள்ளத்திலிருந்து பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. நான் முன்ன சொன்னேன், இந்த பாத்திரத்தில் தான் இந்த கஜானாவில் தான் இதெல்லாம் வெளியே வருகிறதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ சொல்லப்பட்ட அத்தனையும் பேக்கிங், இங்கே பேக்கிங் பண்ணி வச்சுட்டு இருக்குது. இதை வெளியே கொண்டாடணும், இதை கொண்டு வெளியே அவுட் பண்ணணும், பாவ அறிக்கை மூலம் வெளி பண்ணணும். இல்லைனாக்கா இன்னும் கிடையாது. அதாவது நம்ம உலக பிரமாணம் பார்க்கும் பொழுது ஒரு குடம் பாலில் ஒரே ஒரு பொட்டு விஷம் இருந்தால் அவுட் இல்லைங்களா? ஒரு குடம் பாலில் ஒரே ஒரு வெட்டு விஷம் இருந்தால் அல்ல அவுட். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு கிரான தானே இருந்தால் கூட எல்லாம் அது அப்படியே பொங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் கெடுத்து போடும். இங்கிருந்தான் எல்லாம் வந்துட்டு இருக்குது.
நாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், மனசில் தோணுச்சு சொன்னேன், மனசில் தோணுச்சு போனேன், மனசில் தோணுச்சு வந்தேன். சொல் செயல் அனைத்துமே எங்கிருந்து வருகிறது? இங்கிருந்து வருகிறது. அப்போ நல்லது செய்தால் அப்போ இங்கிருந்து வருகிறது, கெட்டது செய்தால் இங்கிருந்து வருகிறது. அப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அதனால தான் இந்த 23வது வசனத்தில் சொல்லுவார், எனக்கு தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு உங்களுக்கு பாவத்தை உண்டு பண்ணுகிறது என்று அந்த மார்க்கில் 7ஆம் அதிகாரத்தில் 21, 22 படிச்சா அந்த 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் இருக்கு, இங்கிருந்தான் வெளிவந்து உள்ளத்திலிருந்து வந்து தான் தீயனவாகிய அனைத்தும் உங்களுக்கு நான் மனசில் தோணுச்சு சொன்னேன், மனசில் தோணுச்சு அடித்தேன், மனசில் தோணுச்சு போட்டேன், இப்படிலாம் சொல்லுகிறது எங்கே? மனசில் தோன்றுகிறது தான். இந்த இதயம் இங்கே பேக்கில் என்ன இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கணும். நான் நிறைய சொல்ல நினைக்கும். இதே கருத்தை மார்க்கில் சொல்லிட்டார் இல்லையா? மத்தேயில் கூட குறித்து வச்சுக்கிறீங்க. மத்தேயில் கூட இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார். மத்தேயில் கூட நீ பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் 18, 19 வருஷத்துக்கு கூட இதே கருத்தை அங்கே சொல்லியிருக்கிறார். இதயத்திலிருந்து தோன்றத்தான் பாவத்தை உண்டு பண்ணுகிறது என்று. எனவே என் அன்பானவர்களே, இந்த இதயம் பலவிதமான பாவத்தை கொண்டு வந்திருக்கிற, நிரப்பி கொண்டிருக்கிற இந்த இதயம் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகிற பொழுது தான் அவனுடைய வாழ்க்கை மாற்றம் அடையும். இல்லைன்னா மாற்றம் அடையவே முடியாது. இந்த நான் ஒவ்வொன்றும் தொடங்கும் போது பைபிளில் வசனத்தின் காரியங்கள் எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் சிந்திக்கணும். அன்பானவர்களே, நாம் இந்த இறைவசன வார்த்தை எடுத்து நாம் சிந்திக்கிற பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை மாற்றும். அதனால்தான் இந்த தவக்கால நாட்களே நீ பார்க்க என்ன இருக்கு, மனம் திரும்புங்கள், நற்செய்தி நம்புங்கள், விண்ணரசு நெருங்கிவிடும். மனம் திரும்புங்கள், நற்செய்தி நம்பணும், நற்செய்தியை கொண்டு வரணும். இறைவசன வார்த்தை கொண்டு வந்து அதை கீழ்ப்படுத்தி கடந்து போகணும். அப்போ தான் சேஞ்ச் லைஃப். சரி, இப்போ இந்த இதயத்திலிருந்தான் எல்லாம் வருகிறதுன்னு சொன்னீங்களா? அந்த வசன வார்த்தையில் ஒவ்வொன்றும் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லப்பண்ணாக நீங்கள் பார்க்கணும் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் நடக்கின்ற காரியங்கள் எப்படி இல்லை? தொடக்க நூல் எடுத்துட்டு நீ பார்க்குற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும், ஆரம்பத்தில் இருக்கு 4ஆம் வயசு ஆரம்பம் சொல்லப்பட்டிருக்கும், இளமையிலிருந்தே அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். இளமையிலிருந்தே அந்த இதய சிந்தனை எல்லாம் தப்பு தப்பா தோன்றின்னு சொல்வார். 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் சொல்வார். சரி, அதை விடுங்க. 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை படிங்க. 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் படிங்க. இது சின்ன பிள்ளையிலேருந்து தோண்டி அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்குது. 6ல் 5 படிங்க. மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மேல பார்க்கிறார். சிசிடிவி கேமரா வச்சு எல்லாம் பார்க்குறாங்களே, எங்கே போடுது எங்கே வருதுன்னு. அந்த மாதிரி ஆண்டவர் தானே, அவருடைய கண்கள் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி. இந்த உலகத்தையெல்லாம் பார்க்குற கண்ணாடி இந்த சிசிடிவி கேமரா. அது உலகத்தை மாத்திரம் அவுட்லைன் மாத்திரமல்ல, உள்ளத்தின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் பார்க்கிற கண்ணாடி சிசிடிவி கேமரா மாதிரி தான் அவருடைய கண்கள். அவர் பார்க்கிறார், நான் யாரு, நான் எப்படி, வெளியே வெல்ல, உள்ள பார்த்தா தப்பு, எல்லாம் அவருக்கு தெரியும். மனித சிந்தனையை ஆய்ந்து அறிகிறவர். அவருடைய எண்ணங்கள் செயல்பாடு எல்லாம் கடந்து வருகிறது. அதனால தான் தப்பா போயிட்டே இருக்குது அவர் பார்க்கிறார். எப்படி வசனம் சொல்லுகிறது? இதய சிந்தனையை, மனிதனுடைய மண்ணுலகில் இதய சிந்தனையை நாள் முழுதும் தீமையே உருவாக்கின்றன. நான் என்ன சொன்னேன்லவா, மனதில் தோன்றுச்சு, நான் போனேன், மனசில் தோன்றுச்சு அடிச்சேன். தவக்காலத்தில் பார்க்கும் பொழுது சில பேர் இதெல்லாம் விட்டுடுப்பாங்க. ஆனால் தவக்காலம் முடிஞ்ச உடனே திருப்பும் ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படி? இதை மாறணும். அதனால இதயம் மாறினாத்தான் மனம் மாறுகின்ற காரியம். இங்கே பேக்கிங் மாறணும். இந்த பேக்கிங் மாறணும். இந்த இதயத்தில் வச்சிருக்க எல்லா கசமெல்லாம் மாற்றப்படணும். செட்டிலும் கிடையாது. அந்த வசன வார்த்தை தொடக்க நூலில் 6-5 சொல்லப்பட்ட வசனத்தோடு கூட அப்படியே நான் தொடர்ந்து வருகிறேன். நீ பார்க்கணும் பிரியமாக்கள், எப்படிலாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்றீங்க. நேரங்களையும் காலங்களையும் பிரித்து கேட்டுங்க.
சீராக்கு புத்தகம் படிங்க. சீராக்கு புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் எடுத்து சீராக்கு 17ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. இளமை தொட்டே அவர்களின் வழிகள் தீமையை நாடுகின்றன. இளமை தொட்டே அவருடைய வழிகள் தீமையை நாடுகின்றன. தங்களின் கல்லான இதயத்தை உணர்ச்சி உள்ள இதயமாக மாற்ற அவர்களால் முடியாது. என்ன வார்த்தை, எப்படி சொல்லிருக்கிறார் பாருங்க. இளமை முதலே சின்ன பையன், அந்த சின்ன பையன் இருந்து அப்படிதான் வாழ்ந்துட்டு வளர 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 வண்ணம் கெட்டு போயிட்டான். பிள்ளைகள் சொல்றாங்க இல்லைங்களா, இவன் சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி தான் இருந்தான், வளர வளர வர போச்சு வட்டு இருக்கேன். வசனத்தின் கருக்களை எல்லாம் ஏதோ கற்பனை சொல்லுகிறார். உலக நடைமுறை காரியங்களை எல்லாம் அன்றே கடவுள் ஆவியிலே எழுதப்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தை. இளமையிலிருந்தே நான் சொல்ற கருத்தை பார்க்கணும். இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி, பிள்ளைங்கள் எப்படி இருக்கிறார்கள், எந்த நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? சின்ன பிள்ளைங்கள் வளர்ந்த பிள்ளை வாலிப பிள்ளைங்களாக போது எப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கிறது. உலக வாழ்க்கையிலே மாற்றம் அடையணும். இந்த மாற்றம் அடைய என்றால் அவருடைய வாழ்க்கை மாற இருக்கும். இது என்ன சொல்லி புத்திமதி சொன்னாலும் மாறுவதில்லை, என்ன கருத்துக்களை சொன்னாலும் அவர்கள் மாறுவதில்லை, மாற முடியாது. கடவுள் தானே உருவாக்கினார், கடவுள் தானே அமைத்தார், மனிதனை நல்ல ஒரு இதயமாய் படைத்தார். அவனுக்குள்ளாக பொல்லாத பிசாசன் ஊடுருவி வந்து அங்கே பாவத்தை விஷத்தை கொண்டு போட்டான். அந்த பாவத்தின் விஷங்கள் அப்படியே வளர்ச்சி அடைந்து மனித இதயத்தையும் கெட்டு குட்டிச்சலாக்கி கொண்டிருக்கிறது. ஆக்கணும் இதை போக்க வேண்டும் என்றால் இந்த இதயம் முழுதுமாய் மாற்றிட்டு வேற ஒரு இதயத்தை கொண்டு வந்தால் தான் அவன் நல்லா இருப்பான். அவன் மாற மாட்டான். கல்லான இதயம் படைத்தவங்க அவன் சொன்னா புரியுமா இல்லைங்களா? வசனத்தின் ஒவ்வொரு கருத்தையும் புட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறது. என் அன்பானவர்களை இதில் சிந்திக்கிற பொழுது ஆண்டவருடைய வாக்கு தான் வாழ்வு, நிலை வாழ்வு. அதனால் தான் புதிய பேர் சொல்வார், யாரிடம் செல்வோம், நிலை வாழ்வு தருகிற வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே இருக்கிறது என்று சொன்னார். பைபிள் படித்து நான் கொண்டு வரணும். சரி, அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். இதயம் மாறினால்தான் மனம் மாறுவான் என்ற கருத்துக்களை நான் அப்படியே கொண்டு வருகிறேன், ஒவ்வொரு வசனத்தையும் கொண்டு வருகிறேன். அடுத்த ஒரு கருத்தை நீ பார்ப்பினாக்க அந்த எரேமியா புத்தகம் ஒவ்வொன்றும் மாற்றி வருகிறது. எரேமியா புத்தகம் எடுங்க. எரேமியா புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் அந்த 12வது வசனத்துடைய பிற்பகுதி, 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துடைய பிற்பகுதி எடுத்து அப்படி படிச்சு அதில் அதிகமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் தம் தீய இதயத்தின் பிடிவாதத்தின்படி நடக்கிறீர்கள், என் சொல்லுக்கோ செவி கொடுப்பதில்லை. நான் சொல்லல, தெய்வீக திருவிழித்திலே ஆண்டவராய் கடவுள் இறைவாக்கினர் வழியாக அங்கு சொல்லுகின்ற வார்த்தை. நீங்கள் ஒவ்வொருவரும் தம் தீய இதயத்தின் பிடிவின்படி கடந்து போறீங்க. அதுதான் மிளச்சியான வார்த்தை. அனைவரும் என் சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிவதில்லை. இந்த இறைவசன வார்த்தையை ஒவ்வொருவரும் எடுத்து கடந்து வந்திருப்பார்கள் என்றால் வசன வார்த்தை அவளை மாற்றிருக்கும். நற்செய்தியை நம்புங்கள் என்று வார்த்தை இருக்கும். நான் சொல்லுகிற பொழுது இந்த உள்ளத்தின் ஆழத்தை தூய ஆவியன் உணர்த்துகின்ற கருத்தை நான் சொல்லுகிறேன். குறிச்சுக்கிடுங்க. இனச்சட்டம் 6ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, நான் இன்று கற்பிக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாம் உன் இதயத்திலே பதிய கடனமாகின்றது. உன் உள்ளத்திலே பதிய கடனமாகின்றது. அந்த பதிந்த என்ன ஆகும்? திருப்பாடல் 119 11வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வார்த்தையை என் இதயத்திலே வைத்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின் இதயத்திலே வைத்திருக்கிறேன் இல்லைங்களா?
அந்த இதயத்தில் வைக்கணும். அப்போது முன்ன ஏசாயாவில் இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் படிச்சீங்கல்ல, இந்த வசனத்துக்கு கீழே 7வது வசனம் படிக்கும்போது அது சொல்லு, உன் இதயத்தில் படிந்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல். படுக்கையில் இருக்கிற பொழுது, எழுகிற பொழுது, சாப்பிடுகிற பொழுது, நடக்கிற பொழுது, தங்குகிற பொழுது இந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியும், இதயத்திலே பதியுமாறு, உள்ளத்திலே பதியுமாறு, இதயத்திலே பதியுமாறு சொல் சொல்லுது. அப்போது அப்பா அம்மாவுங்க, பெற்றோர்கள் இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து ஒரு பரிசுத்தமான நிலையில் வந்திருப்பார்கள் என்றால் அங்கே அடுத்தது அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அந்த பிள்ளைகளும் அப்படியே வளர்ந்திருக்கும், இதயத்தில் இருக்கு இல்லைங்களா? நான் இதை சொல்லுகிற பொழுது தூயான் உணர்த்ததை போயிட்டே இருக்கிறேன். நீ இந்த கருத்து அப்பா அம்மா இறைவசன வார்த்தை வாசித்து பரிசுத்தமாக இதயத்திலே வைக்கிற பொழுது பரிசுத்தம். அடுத்தது பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சொல்லுகிற பொழுது அவர்கள் இதயத்தில் பதிகிற பொழுது அவர்கள் பரிசுத்தம். அந்த பிள்ளைகள் வளர்ந்து வாலிய பிள்ளைகள் ஆகிற பொழுது என்ன நடக்கும்? அவர்கள் பரிசுத்தமாக வாழ்வார்கள். திருப்பாடலில் 119 9வது வசனம் சொல்லு. 119 இளைஞர்கள் தன் வாழ்க்கையிலே பரிசுத்தமாக வாழ்வது எப்படி, தூய்வலாய் வாழ்வது எப்படி? உன்னுடைய வார்த்தையை கடைப்பிடிப்பதால் அல்லோ என்று நான் ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இறைவார்த்தை வல்லையை பற்றி சொல்லியிருக்கிறேன். அப்போது லிங் டவுன் அங்கே போயிட்டு இருக்குது. அப்போ அந்த மக்களுக்கு அந்த இறைவசன வார்த்தைகள் தான் இருக்கும். இதயத்தை மாற்றுகிறது தான். அதான் அவர் சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் தம் தீய இதயத்தின் பிடிவாதத்தின் நடக்கின்றீர்கள், என் சொல்லுக்கோ செவி கொடுக்கவில்லை. அந்த சொல்லுக்கு செவி கொடுத்து, இறைவசன வார்த்தைக்கு செவி கொடுத்து கடந்து வருவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பாரப்படுகிறேன். இறைவசன வார்த்தை எனக்கு கடவுள் இந்த ஊழியத்தின் பாதையில் 35 வருடமாக நானும் சகோதரரும் இந்த கருத்து செஞ்சிட்ருக்கிறோம். ஊரா தெருவா சொல்லி கிண்டணும். நாங்கள் இந்த பாரம் மக்கள் மனம் மாறவில்லை என்று இயேசு ஆண்டவர் அழுதார். லூக்கா நட்சத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 41-42 வசனத்தை படிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். இயேசு ஆண்டவர் இயேசுவை நோக்கி வருகிற பொழுது அங்கே மனமாறாத மக்களை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை அறிந்திருக்கலாகாதா என்று சொன்னார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது வந்திருக்கேன். அப்படியாக மனமாறாத அந்த ஆவியை கொண்டிருக்கிறனால தான் அப்படியே ஊரா தெரு போயிட்டு கண்டு சென்றிருக்கும். என்றும் இந்த நாட்களிலே தொலைக்காட்சி வழியாக செல்கிறது என்றால் அது ஆணுடைய சித்தம் திருவிழம். இதயம் மாறுகிற பொழுதுதான் வாழ்க்கை மாறும். ஏனால் இங்கே எல்லாம் சக்கிம் இருக்கிறது. இந்த இதயத்தில் மார்கள் கொண்டு வரணும். எப்படி மாற்றணுன்றதை நாளைய தினத்தில் கூட தொடர்ந்து நாம் இந்த வார்த்தையை சிந்திக்கலாம். இதயத்தை எப்படி மாற்ற முடியும், ஆண்டவர் இந்த இதயத்தை எப்படி மாற்றுவார்ன்றதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இதயத்தினுடைய காரியங்கள் என்ன, இந்த பேக்கப் எப்படி இருக்கிறது என்று சின்ன வயசிலிருந்தே பேக்கிங் அதுதான் தொடக்க நூலை பார்க்கும்போது 6ஆம் சொல்லப்பட்டிருக்கு. இளைய வயதிலிருந்து அப்படியே வளர்ந்துட்டு அது வளர்ச்சி அடைஞ்சு அப்படி போயிட்டான்ட்டு அந்த தொடக்க நூல் சொல்லப்பட்டிருக்கு. மத்தியில் பார்க்கும் பொழுது இங்கிருந்து வருகிற வார்த்தை தான் வெளியே அவுட் ஆயிட்டு எல்லாம் பாவத்தை கொண்டு வருகிறதுன்னு. மார்க்கில் நீ பார்த்தோம் 7ஆம் அதிகாரத்தில் 21-23 வருஷம் அழகாக படித்து பார்த்தோம். இங்கிருந்து இந்த பேக்கிங்கில் வந்தது வெளிவருகிற வார்த்தை தான் பார்த்தோம். அப்போ இந்த இதயம் மிக மோசமான நிலை இருக்கிறது. இந்த மாறனாக்க, இந்த கசப்பான இந்த இதயம் மாறனாக்க ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் மாறி இருப்பான். இல்லைனாக்க மாற்ற முடியாத நிலைத்தான். இந்த வசனத்தை அப்படியே நான் தொடர்ந்து நேற்று தினத்தில் பார்க்கிற பொழுது எரேமியா புத்தகத்தை பார்த்தோம். 16ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் ஒவ்வொருவரும் தம் தீய இதயத்தின் பிடியிலிருந்து நடக்கிறீர்கள், என் சொற்களுக்கு செவி கொடுக்கப்படலை என்று. சொற்களுக்கு செவி கொடுத்து கடந்து வருகத்தான் இந்த நாட்களும் நேரங்களும். அதுக்குதான் நான் நேற்று சொன்னேன், இதுவே மீட்பின் காலம். இந்த காலத்தை அறிந்து உணர்ந்து கடந்து வாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்கத்திலே சொன்னேன்.
நாம் சொன்ன 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே படித்தோம் அல்லவா? இதுவே மீட்பின் காலம், இதே ஆசீர்வாதத்தின் காலம், இதே மீட்பின் காலம், கடந்து வாங்க மனமாட்டத்தின் காலம். ஓ மை காட் ஜீசஸ் பார்க்கணும். இந்த இதயமே கடின இதயத்தில் இருந்து எல்லாம் சொல்லும் செவிகளும் சொல்லும்போது அங்கே மாத்திரம் சொல்லப்படவில்லை. நீங்கள் பார்க்கணும். ரோமர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம், ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம், அந்த கருத்தை புனித பவுலடிகள் மிக தெளிவாய் கூறுகிறார். அந்த மனமாறாத மக்களையும் நிலையை பார்த்து அவர் சொல்லுகின்றார். ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பார்க்கும் பொழுது புனித பவுலடிகள் ரோமர் மக்களுடைய நிலையை பார்த்து சொல்றார். இயேசு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாங்களே, இந்த நாளிலாவது மனமார்க்கு அவர் அழுதாரு. ஆனால் புனித பவுல் ஒரு வெறியாத்தோடு ரோமர் 5 உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை, ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு தண்டனை இல்லைங்களா? இன்னைக்கு போலீஸு கேஸில் பிடிச்சி போகிறாங்கப்பா, அங்கே போனாக்க திருடனுக்கு அதுக்கு தாண்டி தண்டனை அடி இல்லைங்களா? கோர்ட்டில் அதுக்கு தண்டனை. அது விபச்சாரம் பண்ணிடுறான், அதுக்கு தண்டனை. ஒவ்வொரு குற்றத்துக்கும் அதுக்கு ஏற்றத்தை வேண்டி தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு கொலை பண்ணிட்டா அதுக்கு ஒரு தண்டனை. அது எப்படி கொடுப்பாங்க? சாதாரணமாக கொடுப்பாங்களா? அது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை. போலீஸில் போகும்போது அங்கே கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் விட்டு தண்டனை கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த இதயத்தில் நாம் எல்லா பாவத்துக்குரிய காரியங்களை வச்சிருக்கிற பொழுது எப்படி தண்டனை இல்லாமல் போயிடுவோம்? அந்த தண்டனை நாள் நெருங்கிடுச்சியான் தான் அங்கே புனித பவுலடிகள் சொல்லுகிறார். அந்த கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் நாட்கள் நெருங்கி விட்டது, நீ செஞ்சிருக்கிற பாவத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் தண்டனை வரும். ஓ மை காட், என்ன வார்த்தைகள் பார்க்கணும், என்ன வார்த்தைகள்! நான் மனம் திரும்புகிற பொழுது இந்த தண்டனை எல்லாம் போகிவிடும். மனம் மாறுகிற பொழுது தண்டனை போய்விடும். ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறபடினாலே போய்விடும். மாறாக அப்படியே கடின உள்ளத்தோடு நாம் இருப்போம் என்றால் நெவர் சேஞ்ச், மாக்கப்படாது. அது தண்டனை கடித்தே கேட்டு. அங்கே ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் படித்துல உங்களுடைய கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறவா? ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். எபிரேயர் குறிச்சுக்கிடுங்க. எபிரேயர் புத்தகத்தில் நான் ஒரு உணர்த்துறாரு. எபிரேயர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். நான் எடுக்கிறேன். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். இன்றே, அதுதான் மீட்பின் காலம். இன்றே ஒவ்வொருவரும் இல்லைங்களா? எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய கடினத்தில் அப்படியே கடின உள்ளத்தோடு ஆகாதவாறு ஒவ்வொரு மாற்றி சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு என் அன்பானவர்களை பார்க்கணும். இந்த வார்த்தையே அது எபிரேயரில் 3ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதே 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் இதே கருத்து தான் அங்கே சொல்லிருக்க. அப்படின்னா பைபிளை பார்த்து திருப்பி 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 இப்படி சொல்றார். கடின உள்ளம் சொல்லுகிறார். மனம் மாறுங்கள் சொல்லுகிறார். எங்கே? எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 3 பார்த்தீங்களா? இப்போ அதே எபிரேயரில் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? ஆகவே தான் முன்பு கூறப்பட்டது போலவே இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று நீண்ட காலத்திற்கு பின்பு தாவீதின் வழியாக அவர் எடுத்துரைத்தது இன்று என வேறொரு நாளை குறிப்பிடுகிறார். இன்று என்ன சொல்றது? இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, இன்று சேஞ்ச் ஆகணும். இந்த இதயத்தில் எல்லாம் பேக்கிங் எல்லாம் அவுட் பண்ணணும். ஒரு சேஞ்ச் ஆஃப் லைன் இருக்கும்.
இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது தூய ஆவியில் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கணும். இந்த பார்த்த பதிலுக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், மேலேருந்து சிசிடிவி கேமரா வைத்து பார்க்குறான்னு சொன்னீங்களா, நாம் இதோ தவக்காலத்தில் உலகப்பிரமாண நிலையில் போயிட்டுருக்கலாம், உலகப்பிரமாண நிலையில் போயிட்டுருக்கிறான். ஆனால் இங்கே இருக்கிறதை அவர் தானே அறிகிறவராக இருக்கிறார். தவக்கால நாட்களில் சில பேர் பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க, அந்த காய் கூட போட்டுப்பாங்க. நல்லது நல்லது நல்லது. ஆனால் இங்கே இருக்கிறதை மாற்றணுமில்ல. நீங்கள் தயவுசெய்து எரேமியா புத்தகம் மீண்டும் எடுங்க. எரேமியா புத்தகம் இதில் 17:9 படிச்சிங்க இல்லவா, 17:9 படிச்சிங்க இல்லவா, நேற்று தினம் 17:9 படிச்சிங்க. அதே எரேமியாவில் 17 10வது வசனத்தை படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள் உணர்வுகளை சோதித்து அறிபவர். உள் உணர்வுகளை சோதித்து அறிகிறவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஒவ்வொரு செயலுக்கு தட்டுவார் நடத்துகிறவர் சொல்லுது. இன்னைக்கு பார்த்தனா அநேக சகோதரருடைய வாழ்க்கையில் பார்த்தனாக்க கண்ணீர், கவலை, துக்கம், வேதனை, பிரச்சனை, போராட்டங்கள். ஆண்டவர்கள் ஆசிரிக்க முடியலையா? அவரால் முடியலையா? எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த நோய், நோக்காடு, பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர் ஏன் வந்துட்டு இருக்கிறது? இங்கே இருக்கிறது தான் அங்கே கொண்டு செயல்படுகிறது. அவர் மேலிருந்து பார்க்கிறார். இன்றே நீ மாற்றம் அடைகிறாயா, இன்னைக்கே மாற்றம் அடைகிறாயா பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே நான் பாவி, என்னை மாற்றுங்க, நான் பாவம் செய்து விட்டேன், தெரியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஊதாரி மகனை போல கடந்து வந்தால் அவர் அணைக்க கத்து கொண்டிருக்கிறார். நல்ல கலனை போல அவனுக்கு நாம் சொல்லுவோம் என்றால் அவர் எல்லாம் மன்னிக்க வருகிறார். ஆனால் ஏற்றுக்கொள்ள கடந்து வரணும். அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன், அவன் பண்ணாத பாவத்தை நான் பண்ணிட்டேன். கண் எப்பவுமே அவுட்லுக்கிங் தான், தன்னுக்குள் பார்க்கணும். இந்த தன்னுள்ள இருக்கிற காரியத்தை பார்க்கிறது தான் அருமை ஆண்டவர். அந்த அருமை ஆண்டவர் தான் நம்முடைய சிசிடிவி கேமரா வச்சு பார்த்து இதெல்லாம் சொல்லு என்று தூய ஆவியில் உந்துகிறார். எனவே தான் பாரத்தோடு இந்த வசன வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலாவது மாற்றம் அடையணும். அதனால தான் சென்ற வாரத்தில் நாளை பயன்படுத்திக்கணும். இந்த நாளில் இதயம் மாறணும். இந்த நாளாவது இதயம் மாறட்டும். நான் இப்படி பாவத்தை பற்றிலாம் சொல்லுகிற பொழுது எப்படியெல்லாம் இருக்கும் நான் சொல்லி இருக்கும். அவருடைய கண்கள் சிசிடிவி கேமரா பார்க்குறது அல்லவா, அப்படி பார்க்குற கண்கள் எப்படி இருக்கும்? மேலே மாத்திரமல்ல கீழே பாதாளம் மட்டும் நாம் எங்கே போய் மறைவாக செய்கிறாங்க. சில பேர் பாதாளம் மறைவாக செய்கிறாங்க, யாருக்குமே தெரியலேன்னு சொல்லிட்டு கதவு தாப்பால் போட்டுக்கிட்டு இல்லைங்களா, அங்கே யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்கிறதுக்கு. அந்த காலத்தில் இதுக்கு இப்போ தான் சிசிடிவி கேமரா, அந்த கேமரா இல்லை இன்னும் கேமரா வந்திருக்காங்க, போட்டு அது பார்க்கறது பயப்படுறாங்க. ஆனால் ஆண்டுடைய கண்கள் தொடக்கத்திலிருந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழி புத்தகத்தில் நீ பார்ப்பீங்கன்னாக்க 15ஆம் அதிகாரம் அழுகாம வந்து நினைக்கிறேன். 15ஆம் 11 சொல்லலாம். பாதாளமும் அதில் இருக்கிற படுகொலியும் ஆண்டுடைய பார்வைக்கும், பாதாளமும் அது படுகொலியில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் அவருக்கு தெரியுமா? ஆண்டுக்கு என்ன நீ குறிச்சிக்கிட்டுங்க. நீதிமொழி புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 11 சொல்ல போட்டிருக்கோம். அதுதான் நினைக்கிறேன். அன்றைக்கு பாதாளம் படுகொலியும் அவர் பார்வையில் இருக்க, மனிதன் உள்ளத்தில் இருக்க அவர் பார்வை மறக்க முடியுமா? பாதாளமும் படுகொலை மறைக்கும் போது இங்கே மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறது கேன் டெஸ்ட் பண்ணுமா? என்னமோ டெஸ்ட் பண்ணும். அது போட்டால் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நரம்பு ஓடுறது, ஒடியாடுறது, ரத்தம் போகிறது வரதெல்லாம் தெரியுங்க கேன் டெஸ்ட் இல்லையா? அந்த ஸ்கேன் டெஸ்ட்டு வேறு டெஸ்ட் அவருக்கு தெரியும். இதயத்தின் காரியங்கள் இருக்குது. பாதாளம் மட்டும் போகிறது வருது இருக்கும். இதைத்தான் அவர் இதில் பார்க்கும்போது திருவெளிப்பாட்டில் சொல்லும்போது சொல்லுவார். 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குற பொழுது திருவெளிப்பாட்டில் 2ஆம் அதிகாரத்தில் 23 சொல்லப்பட்டிருக்கும். மனித இதய சிந்தனைகளை அறிகிறவர் அவர். இங்கே சொல்லி கொண்டுகிறார். அவருக்கு மறைவாக இருப்பது ஒன்றுமே இல்லை.
பாதாள படிக்கட்டு எல்லாம் அவருக்கு பாரி தெரியும். என் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, இந்த நாளிலே நான் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசுகிறேன் என்றால் அது தூய ஆவிலே பேசுகிறேன். கடவுளுடைய ஆவியானவர் எனக்கு உந்தி சொல்லி சொல், இந்த நாளிலாவது மாறட்டும் என்றுதான் அவர் உணித்தா சொல்லுகிறார். எப்பப்பா நாம் அந்த மேலோட்டமாகவே இருக்கக்கூடாது. சீல் பிதுக்கப்பட வேண்டும், எண்ணெய் போடப்பட வேண்டும், கட்டு போட்டு சுகமாகப்பட வேண்டும் இல்லையா? சீல் பிதுக்கணும். அந்த கருத்து தான் இந்த மதத்தில் நான் இந்த தவக்காலத்தில் சில தந்தர்கள் அடுத்து கேட்டதுனால ஒரு புக்கு போட்டிருக்கிறேன். மனமாறுங்கள் விண்ணசி நெடுங்கள் மனமாறுங்கள் அச்செய்தி நம்புகள். அந்த இறைவசன வார்த்தையெல்லாம் குறிப்பிட்டு ஒரு புக்கை போட்டிருக்கிறோம். தேவவழி புத்தகத்தில் போட்டிருக்கிறோம். படித்து பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பேர் நினைக்கிறேன். பிரியமானவர்களை, இறைவசன வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? சரி, அப்படியே நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்க நீதிமொழி புத்தகம் எடுங்க நீதிமொழி புத்தகம் எடுங்க. ஒவ்வொரு வசன வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நீதிமொழி புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 21, நீதிமொழி புத்தகம் 5 21 அன்று 22, முதல்ல 21ஆம் வசனம் படிங்க. மனிதனின் வழிகளுள் ஒன்றும் ஆண்டவர் கண்களுக்கு தப்புவதில்லை, அவர்களுடைய பாதைகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி என்ன சொல்லுகிறது? மனிதனுடைய வழிகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் அவர் கண்களுக்கு தப்புவதில்லை. இன்னைக்கு தப்பான வழி நடக்கிறதெல்லாம் அவர் பார்வையில் தெரியும். நீ நல்லது செய்த காரியம் எல்லாம் அவர் பார்வையில் தெரியும். நீ தப்பாக செய்கிறனா அங்கே கிங்கிங், நீ நல்லதாக செஞ்சாச்சுனாக்க உனக்கு டங்கிங். எது நம்முடைய வாழ்க்கையில் எது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? அவருடைய பார்வையில் அதான் மனிதனுடைய வழிகளும் ஒவ்வொன்றும் ஆண்டு கண்டிருக்கு. யாருக்கும் தெரியாத கள்ள தொடர்பு, யாருக்கும் தெரியாத விபச்சார வாழ்க்கை, யாருக்கும் தெரியாத திருட்டுத்தனங்கள், இப்படிலாம் செய்கிறது அவர் தெரியாதா? அடிப்பாரல்ல. அதே நேரத்தில் ஒரு உண்மையாய் நேர்மையாய் வாழ்கிற பொழுது ஆண்டவர் ட்ரிக் பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பாரல்ல. ஆனால் நம்முடைய சமூகத்திலே இதுவா 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 பார்க்கணும். அந்த 22வது வசனம் சொல்லுகிறது என்ன? பொல்லார் தம் குற்ற செயல்களில் தாமே சிக்கிக் கொள்வர், தாமே சிக்கிக் கொள்வார். தம் பாவ வலையில் தாமே அகப்பட்டுக் கொள்வார்கள். தாவ வழியில் தாமே அகப்பட்டுக் கொள்வார்கள். தாவ வழியில் தாமே அகப்பட்டுக் கொள்வார்கள். வலை 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 இந்த கருத்தை நான் சொல்லும்போது வேற எங்கேயோ போகுது. தூயானது வலை. மீன் பிடிக்கிறதுக்கு என்ன வலை போடுவாங்க? அந்த வலை போடுவாங்க. முயலை பிடிக்கிறதுக்கு அதுக்கு வலை, பறக்கிற புறாவை பிடிக்கிறதுக்கு அதுக்கு வலை, அதுக்குன்னு அமைப்பு வச்சுருப்பாங்க. இந்த வலையை இந்த தீனியை போட்டால் மீனெல்லாம் அங்கே வந்துடும். அப்போது வலை போட்டு தூக்கிடுவாங்க. இந்த தீனியை போட்டு இந்த புல்லை போட்டால் இது போட்டாக்க அந்த முயலெல்லாம் வரும், சாப்பிட்றதுக்கு வரும். அப்போ வலை போட்டுருவாங்க. கோழி இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இருக்குங்க. அப்போது எண்ணெய் பிடிப்பதற்கு என்ன வலை போடலான்னு பிசாசுக்கு தெரியும். என்ன வலை போடலான் இருக்கு. இவனுக்கு என்னை பிடிக்குது, என்ன பண்ணணும்? பிடிக்கணும். ஆஹா, அது வச்சா கண்டியை பிடிச்சிடலாம். அப்போ இழுத்துன்னு போயிட்டு வலையில் போட்டுரும். வலையில் போட்டால் வெளியே வரவே முடியாது. வெளியில் வர முடியாது. ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த வலையில் போட்டாக்க பிடிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு தீய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உண்டு பண்ணி அவங்கள கட்டுக்கிச்சு அங்கே கொண்டு வந்துடுவாங்கட்டுக்கு, அவன் போயிடுவாங்கட்டுருக்கு. அப்புறமா அது வந்து வெளியே வரவே முடியாது. இப்படி பிசாசான் யாரெல்லாம் எப்படிலாம் பிடிக்கலாம் என்று வலை போடுகிறான். அந்த வார்த்தை பார்க்கணும்ப்பா. பொல்லா தம் குற்ற செயல்களில் தாமே சிக்கிக் கொள்வர், தம் பாவ வலைகளில் தாமே அகப்பட்டுக் கொள்வார்கள். அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஓ மை காட் ஜீசஸ். எனக்கு இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது இன்னும் அதிகமாக சொல்லணும் இருக்கு. எனக்கு எங்கள்
அந்த வழிபாட்டு கூட்டத்தில் தியான கூட்டத்தில் கலந்துக்கிட்ட சில சகோதரர்கள் மீண்டும் போயிட்டு தப்பான வழியை போயிட்டுருப்பாங்க, வெளியே போயிட்டுருப்பாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸுகளோ அவங்களுடைய உறவினர்களோ சொல்லுவாங்க, அவங்களுடைய மனைவியை சொல்லுவாங்க, பிரதர் வந்தார், நல்லா கொஞ்ச நாள் நல்லா இருந்தார் பிரதர், ஆனால் திருப்பும் பழைய மாதிரியே போயிட்டார் பிரதர், அதுலேயும் மோசமாக போயிட்டார் பிரதர்ன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இது காரணம் என்ன? பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அழகியானவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல அலைந்து திரிகிறான், யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல அலைந்திருக்கிறான் என்று 1 பேதுருவில் பார்க்கிறோம். 5 சொல்றோம், அலைந்து யாரை பிடிக்கலாம் இருக்கு. அப்போ ஒரு பன்னியும் ஒரு ஆடு செம்மாரி ஆடும் வருகிறது, பன்றியும் சேத்துல விழுந்த நாத்தம் பிடிக்கிற ஒரு பன்றி வருது, அன்னாட்ட ஒரு செம்மறி ஆடு வருகிறது. சிங்கம் எதை சாப்பிடும்? எங்கே போகும்? பன்னி பக்கமா அல்லது செம்மறி ஆடு பக்கமா? பார்க்கணும். கடவுள் ஆண்டவர் தூய ஆவியிலே பைபிளில் இறைவசன வார்த்தை வழியாக மிக தெளிவாக சொல்கிறார். அந்த வசன வார்த்தையெல்லாம் தூய ஆவி கொண்டு சிந்திக்கிற பொழுது எவ்வளோ உரிமை இருக்கும். பண்ணி இங்கே கர்ஜிகம் சிங்கம் போல வருகிறான்ட்டு இன்னைக்கு அப்படி தானே தியானத்துக்கு போனாங்க, நல்ல செம்மறியாடு போல எல்லாம் பாவத்தெல்லாம் கழுவிட்டு போனாங்க. அங்கே பிசாசு காத்துக்கிட்டு இருக்கு. திருப்பாடல் 1:1 சொல்லப்பட்டிருக்கும். திருப்பாடல் 1:1 குறிச்சிக்கிட்டு படிக்க வேண்டாம். 1:1 அது சொல்லப்பட்டிருக்கும். தீயோரின் அறிவுரைப்படி நடவாதவன், பழிக்கார கூட்டத்திலே அமராதவன், பாவின் வழியிலே செல்லாதவன் பேறு பெற்றவன் என்று. தீயோரின் அறிவுரை, பழிக்கார கூட்டம், பாவின் வழியிலே செல்லாதவன் பேறு பெற்றவன். அப்போ அதன்படியாக அந்த பிரண்ட்ஸுங்க வழியாக அபுக்குன்னு பிடிச்சிட்டு வலையில் போட்டு கொண்டு போயிடுச்சு. என் அன்பாக்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பாருங்கள். தவக்கால் நாட்களிலே நான் தொடர்ந்து இந்த வசனம் சொல்ல வந்துருக்கேன். சரி, அப்படியே சொல்லி வருகிற பொழுது எனக்கு தூயான் உணர்த்துகின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லியே தீரணும். தயவுசெய்து எல்லாரும் எடுங்க. எரேமியா புத்தகம், எரேமியா புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் நினைக்கிறேன். 13-23 வசனம் சொல்ல தூயான ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். எத்தோப்பியர் தம் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? சிறுத்தைகள் தம் புள்ளிகளை அகற்றிக்கொள்ள முடியுமா? அப்படி முடியுமானால் தீமையே செய்து பழகிவிட்ட நீங்களும் நன்மை செய்ய முடியும். அண்ணா அக்கா எல்லாம் எடுத்துருக்கீங்க தானே? மீண்டும் எல்லாரும் ஒரு வாட்டி எடுக்க பார்க்கலாம். எல்லாரையும் அப்படியே நிறுத்தி அதை படித்து பாருங்க. என்ன கருத்து எப்படி சொல்லி கொடுக்கிறாரு, படிக்கிறார் பாருங்க. திரும்ப ஒரு படிங்க. 13-23. எத்தோப்பிய தம் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? சிறுத்தைகள் தம் புள்ளிகளை அகற்றிக்கொள்ள முடியுமா? அப்படி முடியுமானால் தீமையே செய்து பழகிவிட்ட நீங்களும் நன்மை செய்ய முடியும். என்ன கருத்தை சொல்றாரு பாருங்க. எத்தோப்பியன் உதாரணத்துக்கு சொல்றேன். நீக்கிறோ கருப்பா இருக்கிறாங்களே, அவன் வெள்ளையாக முடியுமா? சிறுத்தை, அந்த சிறுத்தைக்கு அப்படியே அங்கங்கே வெள்ளை வெள்ளையா புள்ளி போடு மாதிரி போயிருக்கும். அது மாற்றிக்க முடியுமா? அப்படியே அது மாற்றிக்கினாலும் கூட தீமையே செய்து பழகிவிட்ட நீங்கள் மாற்ற முடியாதுங்க. அப்படின்னா நம் கதி ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே என்னை மாற்றுங்கன்னு சொல்லிட்டாக்க அவரு மாற்றிடுவார். அவர் மாறாவை மதுரமாக மாற்றுகிறவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறவர், சவுளை பவுலாக மாற்றினவர். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை மாற்றுங்கன்னு சொல்லுகிற பொழுது அவர் மாற்றுவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரும். இந்த நாள் இன்றே மீட்பின் நாள் என்று உணர்ந்து மனமாறி கடந்து வருகிற பொழுது, ஆண்டவரே என்று சொல்லி கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராய் நடக்கிறார். இந்த நாளில் அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் தூய ஆவியிலிருந்து உணர்த்தப்பட்டு இந்த வசன வார்த்தையில் உங்களோடு நான் பாரத்தோடு தூய உணர்த்தப்பட்டு அழுத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மனமாறும் எப்பயுமே இருக்கிற மாதிரி ஆதியிலே இருந்து போல இப்பொழுது எப்படி இல்லை. மாற்றணும். ஆண்டுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது.
இப்போ நீங்கள் கண்ணீரோடு கூட ஆண்டவரே என்னை மாற்றுங்கன்னு சொல்லி மனமாறி கேட்கிற பொழுது ஆண்டவர் மாற்றுவார். மாற்றுகிற பொழுது ஆண்டுடைய அருளும் ஆசீர்வாதம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும். இந்த தவக்கால நாட்கள் உங்களுக்கு தவக்கால நாட்களாக மாறுவதில்லை, மனமாற்றத்தின் காலங்களாக மாத்திரமல்ல, அது ஆசீர்வாதத்தின் காலங்களாக அமையும். நேற்றைய தினத்தில் எத்தியோப்பியன் தன் நிறத்தை மாற்ற முடியுமா, சிறுத்தை தன் புள்ளிகளை மாற்றிக்கொள்ள முடியுமா என்று பார்த்தோம். மாற்றிக்கலாம். அப்படியே இதனால கூட பாவத்தை செஞ்சு பழகி போன நீங்கள் மாறவே முடியாதுன்னு அங்கே எரேமியாவில் வார்த்தைகளை பார்த்தோம் இல்லைங்களா? நேற்றைய தினத்தில் சகோதரர் ஜெபிக்கிற பொழுது சொன்னார், இன்றைக்கு அவர் பாட்டு பண்ணாருக்கு, மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரேன்னு அவர் பாட்டு பண்ணார். அது பாடுகிற பொழுது இந்த நாளிலும் இந்த கருத்தை நான் சொல்லணுன்றது தான் அங்கே தூய ஆவியார் உணர்த்தை கொண்டு வந்தான்ட்டுக்கு. பிரியமானவர்களே, வசன வார்த்தைகளை பார்க்கணும். எரேமியாவில் சொல்லப்பட்ட வார்த்தையில் எத்தியோப்பியன் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா, சிறுத்தை தன் பிள்ளைகளை மாற்றினோம், அப்படியே மாறினாலும் பாவத்தை செய்து பழகி போன நீங்கள் மாற முடியாது சொல்ல. இது ஆசீர்வாதத்துக்கும் சாவுக்குள்ள கருதலை நீங்கள் தயவு செய்து எபேசியர் புத்தகத்தில் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். எபேசியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 1-8 வசனங்கள் அப்படி குறிச்சுக்கிடுங்க, நாளைக்கு படித்து பாருங்க. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1-8 வசனம் படிச்சு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது சாவு வாழ்வு, சாவு வாழ்வு. எது வேணும், எது வேணும்? நான் நேற்றைய சொன்னேன், இப்படி போகலாம் இப்படி போவாங்க, அப்படி போகலாம் அப்படி போவாங்க இல்லைங்களா? இன்ட்டு மார்க்கும் டிக்கு மார்க்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1-8 வசனம் பார்த்தினாக்க அந்த கருத்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கு. உட்காந்து படித்து சிந்தனை பண்ணி பாருங்க. என் அன்பார்களே மார்க்கன் இருக்கு. ஏற்ற சகோதரர் பாடிய பொழுது அந்த பார்க்கணும் இருக்கு. ஆண்டவர் இருக்கு நலமாக்க முடியுமான்னு இருக்கு. அதில் பார்க்கும் பொழுது வசனத்தை பார்க்கும். அந்த எரேமியா 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டானே, 13ஆம் அதிகாரம் பார்த்து சொல்லப்பட்டிருக்கு. 13ஆம் அதிகாரத்தில் 23 மாதம் தான் படிச்சு, நான் 23 தான் படித்தோம். எத்தியோப்பியன் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமான்னு முடியாது இல்லைங்களா? நீங்களும் நன்மை செய்ய முடியும், தீமையே செய்து பழகிவிட்டு நன்மை செய்ய முடியும். அங்கே சொல்லிட்டு வந்துருக்கணும் 21 அப்படியே திருப்புங்க. 17ஆம் அதிகாரம் இருங்க, அவர் அப்படியே சொல்லிட்டு வரும்போது அங்கே இருக்கிற மக்களில் பார்க்கணும். 17ஆம் அதிகாரத்தில் எடுத்துகிட்டு 14ஆவது வசனத்தை நீ பார்ப்பீங்களானாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை உண்டு. அவர் சொன்ன, ஆண்டவரே என்னை நலமாக்கும், ஆண்டவரே நலமாக்கும், நானும் நலமடைவேன், நானும் நலமடைவேன், என்னை விடுவியும், என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன், நானும் விடுதலை அடைவேன், ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்குரியவர், நீரே என் புகழ்ச்சிக்குரியவர். ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன், என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன். பாருங்க, என்ன மாற்றுங்க, என்ன மாற முடியல, நான் என்ன மாற்றுங்க, என்ன மாற முடியல மாற்றுன்னு கேட்டாக்க அவர் சொல்ல இப்படிலாம் மாற முடியாதுன்னு சொன்ன ஆண்டவர் இங்கே அப்படி நாம் கேட்டால் அவர் மாற்றிடுவார். ஏன்னா அவர் இரக்கமுள்ள கடவுள், இரக்கமுள்ள கடவுள், இரக்கமுள்ள கடவுள். அவர் மனது இருக்கிற கடவுள். தன் பிள்ளைகள் படுகிற துன்ப துயரத்தை பார்த்து சகிக்க முடியாத கடவுள் அவரால். அவர் மாற்றுகிறவர். அதான் சகோதர நாட்டியை பாடும்போது மாறவே என்னை ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி விட்டு அறிவிச்சேன். அந்த பாடலை நீங்கள் இந்த தவக்கால நாட்களில் பாடுங்க, ஆண்டவரை மாற்ற எனக்கு. நான் சொல்லுகிற கருத்தினை பார்க்கணும். ஒவ்வொரு கசன இறைவசன வார்த்தைகளை சேர்த்துக்கு இயேசு இப்படி சொன்ன அங்கே புனித பவுலுக்கு சொன்னார், இறைமையில் சொன்னார்க்கு ஆண்டவர் என்னை தீர்த்தீர்கள் நான் மாறுகிறேன் மாற்றுன்னு சொன்னார்ன்றீங்களா? இந்த கருத்தை நிற்கும் எப்படி இந்த சினத்திற்கு ஏற்படும். அது 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு நீங்கள் அப்படியே பைபிளை பார்க்கும் பொழுது தயவுசெய்து அதே 10ஆம் அதிகாரம் எரேமியா 10ஆம் அதிகாரம் பாருங்க. எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் 24ஆவது வசனம் கூட இதே கருத்து தான் அங்கே கருத்துக்கள் உள்ளும் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரத்தில் 24ஆவது வசனம், ஆண்டவரே சினத்திற்கு ஏற்ப அன்று, உமது சினத்துக்கு ஏற்ப அன்று, நீதிக்கு ஏற்ப என்னை திருத்தி அருளும், உமது நீதிக்கு ஏற்ப என்னை திருத்தி அருளும், இல்லையெனில் நான் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவேன். நான் ஒன்றுமில்லாத என்ன வார்த்தைங்க,
எப்படிலாம் சொல்லி கொடுக்குது. நாமெல்லாம் எப்படி வாழ்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்லிருக்கு? ஆண்டவரே உம் சினத்துக்கு ஏற்பான்று, உம் நீதிக்கு ஏற்ப, உம்முடைய அன்புக்கு ஏற்ப, உம்முடைய இரக்கத்துக்கு ஏற்ப, உம்முடைய பரிவுக்கு ஏற்ப, உம்முடைய பாசத்துக்கு ஏற்ப என்னை திருத்தி அருளும், இல்லையெனில் நான் ஒன்றுமில்லாத ஆகிடுவேன். இல்லைங்களா? கருத்து எப்படி இருக்கு? மாறவே ஆசைப்படுகிறேன்னு சொன்ன பாட்டு, வசந்த பாட்டு எனக்கு அப்படியே துண்டி கொண்டு வருகிறான் தான். இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மாற்றுன்னு சொல்லி கேட்கணும். மாற்றுன்னு சொல்லி கேட்கிற பொழுது அவர் மாற்றுவார். இந்த நாள் சொல்லுகிற நான் கருத்துக்களை ஒவ்வொன்றும் பார்க்கணும் பிரியமாகவே, நான் மாற்றுவேன் இருக்கேன். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இந்த சென்ற வாரம் விபூதி புதன் திருநீற்று புதன், அந்த விபூதி புதன் திருநீற்று புதனுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, கோயிலுக்கு போயிருப்பீங்க, கண்டிப்பாக ஆயிரத்துக்கு போயிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. முதல் வாசகம் என்ன வாசகம்? யோவேல் இறைவாக்கின வாசகம்தான். யோவேல் இறைவாக்கின வாசகம்தான். இந்த தவக்காலத்துக்கு அந்த திருச்சபையானது எப்படி கொண்டு வராமல் பார்த்தீங்க. தவக்காலத்துக்கு ஏற்றாங்க. யோவேல் இறைவாக்கின புத்தகத்தை எடுங்க. யோவேல் நேற்று கேட்டிருப்பீங்க, இந்த போன புத்தகங்கள் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் கூட நான் யோவேல் இறைவாக்கின தயவுசெய்து எல்லாம் எடுங்க. யோவேல் இறைவாக்கின புத்தகத்தை எடுத்துகிட்டு 2ஆம் அதிகாரம் எடுங்க. அதில் சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 2ஆம் அதிகாரத்தில் அந்த 13 படிச்சு பாருங்க. நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். அது என்ன சொல்லிருக்கிறார்? எப்படி இருக்கு? உங்களுடைய ஆடைகளை, அந்த வசனத்து மேல உங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், மாறா உங்களுடைய இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இந்த கசப்பாய் இருக்கிற, அந்த பாவம் நிறைந்திருக்கிற அந்த இதயத்தை கிழிங்க. அங்க இருக்கிறதெல்லாம் வெளியே வரட்டும். வசனத்துக்கு லிங்க் பண்ணி பாருங்க எப்படி சொல்லி இருக்குது. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்க இரக்கம் உள்ளவர், பரிவுள்ளவர், பேருமை மிக்கவர், மாத்திடுவீங்கன்னு சொல்றார். ஓ மை காட், எப்படிலாம் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதயத்தை கிழிக்கணும். இந்த நாளாவது நோன்பு இருந்து அழுது புலம்பிக் கொண்டு, இந்த நாளாவது, இந்த தவக்கால் நாளாவது நோன்பு இருந்து அழுது புலம்பிக் கொண்டு என்னிடம் வாருங்கள். உங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், மாறாக உங்களுடைய இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். யோவேல் விபூதி திருநீற்று புதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அது அருமையான வார்த்தை. கேட்டிருப்பீங்க. இங்கே வாங்கிட்டு இங்கே போயிட்டு கூடாது. இன்னைக்கு அதை உள்ளடக்கி சிந்தித்து தியானித்து கொண்டு வரணும். நான் சொல்லுகிற பொழுது ஆண்டவரே நீ மாற்ற முடியும் சொன்னார். இந்த வார்த்தையோடு கூட நான் இணைந்து ஒரு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தார் அவங்க பையனை செல்ல பையன் நல்லா வளர்த்துட்டாங்க, நல்லா படிக்கிச்சான். அவன் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனான். கொஞ்சம் அப்பா அம்மா விட்டு தொலைவாக போயிட்டு வேலைக்கு போனான். அங்கே வேலைக்கு போயிட்டு பின்னாடி நல்ல வருமானம். அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். லிங்க் முன்ன சொன்னல, நேற்று தான் சொல்லல, வலை போட்டு பிடிக்கின்ற மாதிரி அது மாதிரி பிடிச்சிச்சு. இதுக்கு அவன் தவறான பழக்கத்துக்கு அதுக்கும் இதுக்குமாக ஆயிட்டான். யாராட்டுக்கும் அப்படி பணமெல்லாம் செலவாயிட்டு போயிட்டு இருக்குது. அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பிரதர் அவன் எப்படி ஆயிட்டான் பிரதர், என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. நாம் என்ன சொன்னாலையும் சரி என்றான் பிரதர், திரும்ப அப்படியே இருக்கிறான் பிரதர். போகிறான் தெரியல, வரவே மாட்டான் சில வேலையில். அவனுக்கு என்ன பண்ணுறது அவனுக்கு புரியலன்னு இருக்கான். இன்றைக்கி அவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன். எப்படி பிரதர் ஜெபம் பண்ணுறீங்க? நான் சொன்னேன் தெய்வீக திருப்பலி போவீங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க
தவறாமல் போகிறோம் பிரதர், தவறாமல் போயிட்டு தான் இருக்கிறோம். என் பையனுக்காக அழுது புலம்பி ஜெபம் பண்ணிட்டுருக்குறோம். எனக்கு அழுது புலம்பி ஜெபம் பண்ணுறதுல ஓகே, அதே வேலையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கருத்து இருக்குன்னு. என்ன கருத்து பிரதர் சொல்லுங்க எனக்கு. தெய்வீக திருப்பலியில் காணிக்கை பவனி இருக்கும். காணிக்கை பவனிக்கும் போது அவர் ஒவ்வொரு காணிக்கை எடுத்துகிட்டு போவாங்க. காணிக்கை எடுத்துகிட்டு போகும்போது குருவன் என்ன பண்ணுவார், நெத்தியில் சிலுவை போட்டு அந்த காணிக்கையை எடுத்துடுவாங்க இல்லைங்களா? அப்படி தானே? எல்லாம் தலையாட்டுறீங்க. ஆமான்னு ஓகே. காணிக்கை எடுத்துனா ஒரு சிலுவை போட்டு காணிக்கையை அவங்க வச்சுடுவாங்க. சிந்தனை செய் மனமே மனமே. அப்போ குருவான் என்ன பண்ண தெரியுங்களா, அந்த காணிக்கை பொருளை பலிபடத்து மேலே வைக்கிறார். காணிக்கை பொருளை பலிபடத்து மேலே வைக்கிறார். பலிபடத்து மேலே வச்சுட்டு குருவான் அவர் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவினாலே இந்த அப்பம் ரசமும் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலும் இரத்தமாக மாறுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுவார். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே, இந்த அப்பமும் ஆண்டவரே உம்முடைய தூய ஆவினாலே இந்த அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலும் இரத்தமாக மாறுவதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அது உடல் ரத்தமாக மாறுது. அப்படின்னா உங்கள் பையன் மாறுவானா மாற மாட்டானா? சேசுவே கண்டிப்பாக மாறிக்காம பிரதர், நாளைக்கே செய்கிறேன், நாளைக்கு ஆரம்பிச்சிடணும். எல்லாருக்கும் நீங்கள் செய்யுங்க, கடவுள் மாற்றுவார். அவராக முடியும். ஆற்றலாலும் அல்ல, சக்தினாலும் அல்ல, ஆண்டுடைய ஆவினால எல்லாம் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, மாறுவான்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. என் அன்பானவர்களே, இதை நான் சாட்சியமாக சொல்லுகிறது ஆண்டுடைய மகிமைக்காக, என்னுடைய பெருமைக்காகவும் பெருமைக்காக, ஆண்டுடைய மகிமைக்காக. அவங்க அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க. திங்கள் செவ்வாய் அப்படி மட்டும் ஒரு 3 நாள் தொடர்ந்து திருப்பலி, கணவன் மனைவியும் போயிட்டு திருப்பலியில் ஒருமையாட்டு அந்த விசுவாசத்தை காணிக்க போது அப்படியே கும்பிட்டுப்பாங்க. அந்த பையன் அப்படியே கூட்டி போகிற மாதிரியே நினச்சி கூட்டி போவாங்க. அப்படி கூட்டி போகிற மாதிரி கூட்டி போவாங்க. அது நெத்தியில் சிலு போட்டு அந்த காணிக்கை போல அவன் பையனை எடுத்துகிட்டு போகிற மாதிரி நினச்சி எல்லாம் நினச்சி போகலாம். நான் சொல்லிக் கொடுத்தேன் அவங்களுக்கு. அப்போது அவங்க ஜெபம் பண்ணிருக்கிறார்கள். 3 நாள் தான் இயேசு மரித்தார் உயிர்த்தான்கிறபடி அந்த பையனும் உயிர்த்து இந்த புதிய மண்ணை கடந்து வந்து விட்டான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவருக்காக அவன் ஃபுல்லாக கடந்து வந்துட்டான். என் அன்பார்களே, ஆண்டவருடைய ஆவினால் ஆகிற என்ற கருத்தை நான் சொல்ல வருகிறேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் எடுங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் எடுங்க. எத்தனை பைபிளில் எத்தனை அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு அந்த 26 அந்த 27 வசனம், மஸ்ட் 26ஆம் வசனம் படிங்க. 26ஆம் வசனம் படிங்க. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். எல்லாரும் படிக்கிறீங்க, பார்க்குறீங்க, என்ன சொல்லுகிறது? நான் உங்கள் உள்ளத்துக்கு உங்களுக்கு புதிய இதயத்தை, நாம் யாருக்கு ஜெபம் பண்ணுமோ அது பேருக்கு புதிய இதயத்தை, அதான் நேற்றுக்கு முன்ன சொன்ன சாட்சியம் சொன்னேன். நாம் இந்த காலகட்டத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, என் இதயத்தில் பல கசப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறேன், நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், மாற்ற முடியலையே ஆண்டவரே, நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிற பொழுது, நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் மாற்றுவார். இந்த இதயத்தை தூக்கி எரிஞ்சு விட்டு புதிய இதயத்தை தருவார். பிரைஸ் தி லார்ட். புதிய இதயத்தை ஆண்டவர் தருவார். இந்த இதயத்தை எடுத்துட்டு, எல்லாம் நிறைய பாவம் நிறைந்த இதயம், 1-2 பாவம் நிறைய இருந்திருக்குது, அதான் மேலே பார்த்தோம்ல நிறைஞ்சிருக்கு. இந்த இதயத்தை எடுத்துட்டு ஒரு புதியத்தை அருளுவேன். வார்த்தை பாருங்க, புதியத்தை அருளுவேன். அவருடைய கல்லான இதயத்தை எடுத்து விட்டு, கல்லான இதயம், பிடிவாதமான இதயம், முரட்டுத்தனமான இதயம், யாரு சொன்னாலும் கேட்க முடியாத ஒரு இதயம், அப்படிப்பட்ட இதயத்தை எடுத்து விட்டு நான் புதியத்தை அருளுவேன்னு சொல்லி அன்று சொல்லுகிறார். எந்த கருத்துக்களை நாம் சிந்தித்து பார்க்கணும். வந்தது வார்த்தையில் இருக்கு. அந்த இதயத்தை மாற்றணும்னு கேட்டுக்கு. இந்த தவக்கால நாட்களிலே நாம் கேட்க வேண்டியது, அது யோபேல் தீர்க்கதரிசி சொன்னார் இல்லைங்களா, உங்களுடைய உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், மாறாக உங்கள் இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள், அவுட் பண்ணுங்க,
மாற்றுங்க, கேளுங்கன்னு இருக்கு. அப்படியா கேட்கணும். ஆனால் நம்ம தவக்காலத்தை பார்க்கணும் இல்லைங்களா? இதை காய்பிடி போட்டோம், அதை போட்டு இதை போட்டு அது அப்படியே கிடக்கும், திருப்பும் பழகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இல்லை, சேஞ்ச் பண்ணு, இதயத்தை மாற்றணும், புதிய ஒரு மனிதனாக மாற்றணும்னு சொல்லித்தாங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, முன்ன எசேக்கியேல்ல 36 26 வசனம் படிச்சிருந்தானே, அடுத்தது 27வது வசனத்தை படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது? என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்த. அப்ப அந்த இதயத்தை எடுத்துட்டு அங்க ஒரு புதிய ஆவியை, புதிய இதயத்தை தருவந்தார். புதிய இதயத்தை, புதிய ஆவியை, புதிய இதயம், புதிய ஆவி. அந்த புதிய இதயம், புதிய ஆவி வருகிற பொழுது அங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லைங்களா? புதிய இதயம், புதிய ஆவி வருகிற பொழுது பழைய ஆவி, அந்த ஆவியெல்லாம் அந்த இதயத்தோடு கூட அந்த ஆவி போயிடுது. இப்போ புதிய இதயம் புதிய இருக்கும் இல்லைங்களா? நான் தயவுசெய்து எசேக்கியேல்ல 36ஆம் அதிகாரத்தில் 26 27 வசனம் சொன்னேன். தயவுசெய்து அது கீழே 28வது வசனத்தை எடுங்க. 28வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்கன்னா, எடுங்கக்கா அப்படி படிங்க. எடுத்து சொல்லி எப்படி இருக்கு? 28வது வசனம் சொல்லிடுது, நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள், அப்பொழுது என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். நான் உங்களுடைய கடவுளாய் இருப்பேன் சொல்லுது. நான் உங்களுடைய கடவுளாய் இருப்பேன் சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் கடவுளாய் இருப்பேன் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வார்த்தை? நாம் அப்படி வருகிறபொழுதுதான், அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற மகளாய் வாழ்கிற பொழுதுதான் நாம் அவரை கடவுள்னு சொல்ல முடியும். அப்பா பிதாவின் சொல்லப்படும். அப்படி இல்லாம சண்டையும் சச்சரவும் அடியும் குத்தும் பாவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்பா என்ன எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க, அப்பா எப்படி சொல்ல முடியும்? பாவ வாழ்க்கையில இங்க நிறைஞ்சு போயிருக்குது, அந்த தான் செஞ்சிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நடத்திட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கை, பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அப்பா எப்படி சொல்ல முடியும்? பாவம் செய்கிற எந்த மனிதனுக்கும் சாத்தானை தந்தை, அவன் சாத்தான் தந்தை அப்பான்னு சொல்றதுக்கு முடியாது. வசனங்கள் சொல்லுகிறது, நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது, முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணது? இதெல்லாம் ஆண்டவரே என்னை மாத்துங்க, ஆண்டவரே நான் மாறணும், ஆண்டவரே நல்லவனாகணும், ஆண்டவரே தவக்காலத்தில் ஆண்டவரை நேர்த்துக்கிடுங்க. பாவத்தை மண்ணெல்லாம் பாவம் மறிக்க பண்ணும்போது அவர் நேர்த்துக்கிட்டு அவர் மாற்றிடுவார். இந்த இதயத்தையே மாற்றிடுவார். இந்த இதயத்தை செயல்பாட்டெல்லாம் மாற்றிட்டு ஒரு புதியத்தை தருவார். அப்போ புதியத்தை தருகிற பொழுது அந்த பாவத்தின் சுவாபங்கள் எல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஒரு சுவாபங்கள் வரும், தூய ஆவின் சுவாபங்களும் அந்த இதயத்தின் எண்ணங்களை கட்டளையெல்லாம் கடைபிடித்து வாழ்கிறார். அப்போ அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை அப்படி பாடி அவருடைய அருளியும் ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த நாட்களில் கடவுள் செய்திருக்கிறார். உங்கள் இதயத்தை மாற்றணும். இதயம் மாறினால் மனம் மாறுகிற ஒரு கருத்து தான் சொல்ல வேண்டியிருக்கும். வசனத்தை பார்க்கணும் பிரியமானவர்களே, என் அன்பானவர்களே. இந்த ஒவ்வொரு நான் சொல்லுகிற பொழுது தூயாவில் உந்தப்பட்டு நான் சொல்லுகிறேன், இந்த புத்தகத்தை நான் இந்த தேவொளி புத்தகத்திலே இந்த வசனத்தை வார்த்தையெல்லாம் கொடுத்து செயல்பட்டு ஒவ்வொரு மாதமும் ஏறத்தாழ 12,000 மக்களுக்கு இறைவசன வார்த்தையை சென்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நிறைய பேர் வார்த்தைக்கு பயன்படுத்தியிருப்பீங்க. மாதா தொலைக்காட்சியிலே 10 வருடமாக இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன், இறைவசன வார்த்தையை செய்திருக்கிறேன். அவர் மக்களுக்கு இறைவசன வார்த்தை போகணும், நற்செய்தி அறிக்கப்பட வேண்டும், மக்கள் மனமாற்றம் அடைய வேண்டும், அவருடைய பிள்ளைகளை மாற வேண்டும், அவருடைய பிள்ளைகளை வாழ வேண்டும், அவரை அனுபவிக்கப்பட வேண்டும் என்று தான் அவருடைய சித்தமும் திருவுளமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஒப்பு கொடுக்கலாம். நம்ம எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் அப்படி படித்தோம் அல்லவா? அந்த உதாரணம் சொன்ன ஆண்டுடைய ஆவினாலே ஆகும் என்று, அவரால் முடியாது ஒன்றுமில்லை, அவரால் இல்லாது ஒன்றுமில்லை. எல்லாம் வல்லவர், எல்லாம் நிறைந்தவர். அவரே நம்மளை மாற்றி அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு போவார். அவர் எல்லாம் நிறைந்தவராக அன்பு இரக்கம் அந்த சகோதரர் படிக்கும்போது அன்பு இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், மனம் அப்படியே உள்ளவர், அப்படியாக நமக்கு வாழ்வளிக்கிற ஆண்டவர் தான் இந்த நாளிலே செய்வார்.
உடைய கவலை எதிர்ந்து இருந்தாலும் மாறிவிடும். அவர் இதயத்தை மாற்றுவார். அங்கே இருக்கிற அந்த ஆவியை தள்ளுபடி அவுட் பண்ணுவார். புதியத்தை தருவார், புதிய ஆவியை தருவார். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதற்காக நேற்று தினத்திலே சகோதரர் பாடியது மாறவே ஆசைப்படுகிறேன் என்று. இப்போ நீங்கள் பாடணும், ஆண்டவரே உம்மால் முடியாது ஒன்றுமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மால் முடியாது ஒன்றுமில்லை செய்யுங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். மாற்றுக்குன்னு நேற்று ஜெபம் தொடர்ந்து இப்படி இருக்கும். ஆண்டவரை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை ஆசீர்வதிங்க. கண்களை மூடுவோம். அப்போ கெடுக்கலாம். அப்படியே கண்களை மூடுங்க. அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவரால் முடியும். நாம் துதித்து ஜெபித்து கடந்து வருகிற பொழுது அவரால் முடியும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இயேசுவை மணக்கன் முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. அவரை பார்த்து அப்படியே பாடுங்க. அவரை பார்த்து அப்படியே பாடுங்க. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தே. குறிப்பேடு புத்தகர் என்று சொல்லுகிறது. அவங்களெல்லாம் துதிச்சுட்டு போகும்பொழுது எதிரிகள்லாம் அவுட் ஆயிட்டாங்க. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. பிசாசுடைய எல்லா உபத்திரங்களும் எல்லாம் எல்லாம் மாறி போகும், எல்லாம் மாறி போகும். ஆண்டவர் இயேசு அப்படியா இந்த தவக்க நாட்களிலே கொண்டு வந்து உங்களை இழுத்து இதே புதியதை தந்து புதிய ஆவியை தந்து அவருக்குள் இணைந்து செய்து உங்களுடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். எதிரியான சாத்தான் ஓடி போவான், அல்லது போடி விடுவான். அலங்கார வாசலிலே அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் நண்டு நடந்தானே மும்மாத்தால். இயேசு நாம அப்படியாய் வந்தது. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் நண்டு நடந்தானே இயேசு நாமத்தால், நடந்தானே இயேசு நாமத்தால். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடங்கி போயிருக்கிறதா? பிறவி முடவன் நடக்க முடியாமல் இருந்தான். அதே போல் உங்கள் செய்கிற தொழில் வேலை எல்லாம் காரியங்களாம் முடங்கி போயிருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தில் முடங்கி போயிருக்கிறதா? உங்களுடைய எதிர்கால வாழ்வு முடங்கி போயிருக்கிறதா? எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறும் மாறும், ஆசிரிக்கப்படும் ஆசிரிக்கப்படும் ஆசிரிக்கப்படும். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவரை கரம் பிடித்து தூக்கி விட்டே. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவரை கரம் பிடித்து தூக்கி விட்டே. இந்த நேரத்தில் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய கரங்களை பிடித்து அவர் ஆசீர்வதிப்பார். மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பின கடவுள் உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் பெறுவார். மனம் மாறாத பிள்ளைகள், பாவ வாழ்க்கையில் இறந்து போயிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறுவார்கள். பாவ வாழ்க்கையில் இறந்து போயிருக்கிற உங்களுடைய குடும்பத்தார் மனம் மாறுவார்கள். பாவ வாழ்க்கையில் இறந்து போயிருக்கிறவர்கள் மனம் மாறுவார்கள். புதிய பிள்ளைகளாய் எழும்புவார்கள்.
அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலே கரங்களை விரித்து உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நீ விண்ணகத்திலிருந்து எல்லோரையும் அவருடைய உள்ளத்தின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆய்ந்து அறிகிறவர். இந்த வேளையில் யாரெல்லாம் எந்த நிலையில ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். உம்மால் முடியாது ஒன்றுமே இல்லை, உம்மிடம் ஆகாத ஒன்றுமே இல்லை. நீர் மாற்றும் ஆண்டவரே, நீர் மாற்றும். அவருடைய இதயத்தை மாற்றும், அவருடைய எண்ணங்களை மாற்றும், சிந்தனை மாற்றும். உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழுந்து உம்முடைய மகிமை வெளிப்படுத்துவீராக. எங்களுக்காக விண்ணை விட்டு மன்னகம் வந்தவரும் எங்களுக்காக மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.